வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சிஸ்டர் கார்னர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிடுங்க. உடனுக்குடன் அப்டேட் வேணும்னா பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானும் பிரஸ் பண்ணிடுங்க. வணக்கம், வெல்கம் டு சிஸ்டர்ஸ் கார்னர் தமிழ். நாம இன்னைக்கு சிஸ்டர்ஸ் கார்னர்ல ஆந்திரா ஸ்பெஷல் கோங்குரா பச்சடி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது புளிச்சக்கீரை தொக்குன்னு சொல்லுவாங்க. வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இங்க சிகப்பு காம்புடைய புளிச்சக்கீரை ஒரு கட்டு எடுத்திருக்கிறேன். அதாவது பெரிய இலையா இருக்கணும். கீரையை கிள்ளி தண்ணியில அலசி சுத்தம் செஞ்சு துணியில போட்டு தண்ணி இல்லாம காய வச்சு எடுத்துக்கணும். பெரிய கீரையா இருந்தாதான் நமக்கு 1 month கூட கெடாம இருக்கும். சின்ன கீரையா இருந்தா 2 daysலயே நம்மளுக்கு அது வேஸ்ட் ஆயிடும். நான் இப்போ இந்த கீரையெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அடுத்து கேஸ் ஆன் பண்ணி 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கணும். ஸ்லோ ஃப்ளேம்லயே நம்ம இதை பொரிச்சு எடுத்துக்கணும். அடுத்து 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இதையும் ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ இந்த ரெண்டுமே நல்லா பொன்னிறமா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்ல நம்ம மாத்திக்கலாம். அடுத்து கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து நான் 20 காஞ்சி மிளகாய் எடுத்திருக்கிறேன். அதாவது நான் எடுத்திருக்கிற ஒரு கட்டு கீரைக்கு இந்த 20 காஞ்சி மிளகாய் சரியா இருக்கும். இதையும் நம்ம வறுத்துக்கணும். காஞ்சி மிளகாயை ட்ரையா வறுக்கிறத விட நம்ம எண்ணெய் ஊற்றி வறுக்கிறதுனால நல்ல வாசனையா இருக்கும். இதுவும் பொரிஞ்சிடுச்சு. தட்டில் எடுத்துக்கலாம். அடுத்து இதே கடாயிலேயே நம்ம பொடியா நறுக்கி வச்சிருக்கிற பூண்டு, ஒரு 10 பூண்டு போதும். இதையும் நம்ம ட்ரையா பொரிச்சு எடுத்துக்கணும். இது பொரிஞ்சிடுச்சு. இதையும் நம்ம பிளேட்ல மாத்திக்கலாம். இப்போ நம்ம இதே கடாயிலேயே ஒரு 6 இருந்து 7 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நிறைய இருந்தா நல்லா இருக்கும், ரொம்ப நாளைக்கு கெடாம இருக்கும். இப்போ கீரையெல்லாம் எடுத்து இதில் நம்ம போட்டு வதக்கிக்கணும். இது பார்க்கறதுக்கு தான் கீரை நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். வதங்கிடுச்சுன்னா இது குவான்டிட்டி ரொம்ப கம்மியாயிடும். இது வதங்கட்டும். நம்ம தட்டு மூடி வச்சிடலாம் கொஞ்ச நேரம். இப்போ நம்ம பொரிச்சு வச்சிருக்கிற கடுகு, வெந்தயம், காஞ்ச மிளகாய் இதை நம்ம முதல்ல மிக்சியில் அரைச்சிக்கணும். இப்போ இதை நான் கோர்ஸா அரைச்சிருக்கிறேன். இதுல 2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்து வதக்கி வச்சிருக்கிற பூண்டு, பெருங்காயத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன். இதையெல்லாம் இப்போ நம்ம நல்லா பவுடர் பண்ணிக்கணும். இப்போ நம்ம கீரை நல்லா வதக்கிக்கிட்டு இருக்கு. இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கணும். இப்போ பாருங்க, இது எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணி கீழே இறக்கி வச்சிடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த பவுடர் எல்லாம் நம்ம இதில் சேர்த்துக்கணும். நம்ம இதில் புளிப்பு சேர்க்கல, ஏன்னா இதுலயே புளிப்பு இருக்குன்றதுனால இந்த கீரையிலேயே நம்ம புளிப்பு சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நம்ம இந்த சேர்த்திருக்கிற பவுடர் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இதை இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா நீங்கள் உப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுடைய கோங்குரா பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு 1 monthக்கு மேலே நம்ம எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். இது வெறும் சூடான சாதத்துலையும் நம்ம நெய் ஊற்றி பிசைஞ்சிட்டு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கிறோன்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.